தம்பி வணக்கம் தம்பி. அண்ணே நீங்க அட என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு உன் கடைக்கு சாப்பிட வந்துட்டு உன்னை பாராட்டிட்டுலாம் போனேன்லேப்பா. அண்ணே நீங்களா? வாங்கண்ணே, என்ன வேணும்? சொன்ன மாதிரியே இன்னும் விறகடுப்புல தான் சமைக்கிறீங்களா? அண்ணே நம்ம கடையில் எப்போவுமே விறகடுப்புல தான் சமைப்போம், அதுவும் வீட்டு முறைப்படி தான் சமைப்போம். ஓகே சரிப்பா. அது இல்லப்பா, அன்னைக்கு உன்கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு கல்யாண ஆர்டர் இருக்கு. அண்ணே இல்லைண்ணே, நாங்கள் இப்போ வரைக்கும் கல்யாணம்லாம் எடுத்து செஞ்சதில்லை. ஹோட்டலுக்கு வர 500 பேருக்கு மட்டும் சமைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு 500 பேத்துக்கு சமைச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி தானே? அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு கல்யாணம் தம்பி, கொஞ்சம் பாருங்க. உங்கள் கை பக்குவம் நல்லா இருக்குன்றனால தான் உங்கள் கடையை தேடி வந்திருக்கேன் தம்பி. அஜித்து, கண்மணி, என்ன 2 பேரை யோசிச்சுக்கிறீங்க? யோசிக்காம சொல்லுங்க. உங்க 2 பேரால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க கண்மணி மெஸ்ல இருந்து சமைச்சு கொடுக்குறோம், அதுவும் வீட்டு முறைப்படி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இந்த தடவை ரிஸ்க் எடுத்து உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு இந்த தடவை கண்மணி மெஸ்ல இருந்தால் சமையல். ரொம்ப நன்றிப்பா, நான் வரேன். டாக் டு எடிட்டர்ஸ் பிரசன்ஸ் கண்மணி மெஸ். இந்த மாதிரி எபிசோட்ஸ் பார்க்க மறக்காம கண்மணி மெஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.